என்னுடைய, என்னை, எனக்கு, என்னிடம். வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இந்த 4 வார்த்தைகளும் உங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இனி நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கிலீஷ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இந்த 4 வார்த்தைகளுக்கும் உள்ள இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை அடுத்த 10 செகண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் அந்த 4 வார்த்தைகளுக்குள்ள ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக இருந்திருக்கும். இருந்தாலும் உங்கள் ரிசல்ட்ஸை நீங்களே பார்க்குறீங்க. என்னுடைய, மை, என்னை, எனக்கு, என்னிடம் எல்லாமே மீ தான். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களில் நிறைய பேர் இந்த 4 வார்த்தைகளுக்கும் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நாளையும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இங்கிலீஷ் லெசன்ஸ், எஸ்பெஷலி த பேசிக் லெசன்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்புறம் உள்ள லெசனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் ஒன்றோ அதுக்கு மேலேயோ தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா மறக்காமல் பின்னாடி வர்ற 40 வார்த்தைகளையும் நீங்கள் நல்லா படிங்க. படிச்சுட்டு தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு அவசியம் தேவைப்படுற அந்த 40 கீவேர்ட்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் வாங்க. We'll start with நான். நான்னா ஐ, நாம் வி, நீ யூ, நீங்கள் யூ அகெயின், அவன் ஹீ, அவள் ஷீ, அது இட், அவர்கள் தே. என்னுடைய சீரியஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டெஸ்ட்ல. இருந்தாலும் என்னுடைய, மை, என்னை, எனக்கு, என்னிடம் இது எல்லாமே இங்கிலீஷ்ல மீ தான். அடுத்ததா எங்களுடைய சீரியஸ். எங்களுடைய, அவர், எங்களை, எங்களுக்கு, எங்களிடம் இது மூணுமே அஸ் இங்கிலீஷ்ல. மூவிங் ஆன் டு உன்னுடைய, யுவர், உன்னை, உனக்கு, உன்னிடம் இந்த மூணுக்குமே இங்கிலீஷ்ல யூ. ஆன்டு உங்களுடைய, சிமிலர் டு உன்னுடைய, உங்களுடைய, யுவர், உங்களை, உங்களுக்கு, உங்களிடம் இந்த மூணுக்கும் இங்கிலீஷ் மீனிங் யூ தான், யூ. அவனுடைய, ஹிஸ், அவனை, அவனுக்கு, அவனிடம் இந்த மூணுக்குமே ஹிம். On to the magic word her. அவளுடைய, அவளை, அவளுக்கு, அவளிடம் இது எல்லாமே இங்கிலீஷ்ல ஹெர் தான், ஹெர், ஹெச்இஆர். மூவிங் ஆன் டு அதனுடைய, இட்ஸ், இட்ஸ், ஐடிஎஸ், நோ அப்போஸ்ட்ரோஃப் தேர். அதனை, அதற்கு, அதனிடம் எல்லாமே இட், ஐடி, இட்.
on to அவர்களுடைய, their, 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 அவர்களை, அவர்களுக்கு, அவர்களிடம், மூணுக்குமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து them. இன்னைக்கு நாம பார்த்த 40 வார்த்தைகளும் தான் இங்கிலீஷ்க்கு அடிப்படை. நம்ம இங்கிலீஷ் பேசுறதா இருந்தாலும் சரி, எழுதுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த 40 தான் ஒரு ஃபவுண்டேஷன் ஆர் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 40ஐயும் நீங்கள் அடிக்கடி எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அடிக்கடி நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்களே எழுதி பாருங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய இது உங்களுக்கு கரெக்டாக தெரியாமல் இருந்தாலும் இந்த 40ஐயும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ மறுபடியும் அதை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து இந்த 40ஐயும் நீங்கள் டவுன் த லைன் மேபி லைக் 1 month from now or 2 months from now 40ஐயும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எப்போ கேட்டாலும் உங்களுக்கு இந்த 40க்குள்ள மீனிங் தெரியணும். ஸோ இதை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் சென்டென்சஸ் லைக் நிறைய சென்டென்சஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து லைக் அ பில்டிங் பிளாக்னு சொல்லுவோம், ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ்க்கு. ஸோ இந்த 40 வந்து அவசியம் தெரிய வேண்டிய வார்த்தைகள். மற்றதெல்லாம் சில இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 40 வந்து லைக் தீஸ் ஆர் லைக் கோர் வேர்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அடிக்கடி இதை ரிவைஸ் பண்ணி நீங்கள் படிங்க. சரி சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் யூ எவர் வாட்ச்ட். அதனால வந்து மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.